ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா? நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ உண்மையாக அழுதிங்க? நான் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு உங்களோட உணர்ச்சிகளெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள், உள்ளே நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கீங்க? பொதுவாக நம்ம சொசைட்டியில் வெளியில் அழக்கூடாது, அழுதா அவங்களோட வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக ஜென்ஸ்க்கு இதை நிறையா சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்மளோட பெயின், நம்மளோட ஃபியர் இதையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பெயின் உங்களை விட்டு போயிடுதா அப்படின்னா போகிறதில்ல. அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது, சில நேரங்கள் அது கோபமாக மாறுது, ஒரு சிலருக்கு அது ஹெல்த் ப்ராப்ளமாக கூட ஆகுது. ஒரு உண்மையை சொல்கிறேன், கேட்குறீங்களா? உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னா, உங்களோட உணர்ச்சிகளை மறைக்கிறது கிடையாது, அதை ஃபேஸ் பண்ணி அதை உங்கள் மனசுலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அழுங்க, தப்பு இல்லை. அழுதுட்டா நீங்கள் வீக் அப்படிங்கிறது கிடையாது. வி ஆர் ஆல் ஹியூமன் இல்லை, ஸோ இட்ஸ் நாட் ராங். இப்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்மளுக்குள்ள ஒரு இமோஷ்னல் பெயினாக மாறிட்டுருக்கு. அதை நம்ம இப்போது ரிலீஸ் பண்ண போகிறோம் பை யூஸிங் அ சூப்பர் ஹோப்னோபோனோ டெக்னிக். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உங்களோட மூச்சு வெளியில் விடுங்க. என் கூட சேர்ந்து இப்போ நான் சொல்ல போகிறத நீங்களும் சொல்ல போகிறீங்க. ஹார்ட்டில் கை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை உணர்ந்து சொல்ல போகிறீங்க. ஓகே, ஐ எம் சாரி. என்னோட உணர்ச்சிகளை நான் சப்ரஸ் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி. என்னோட கோபங்களை நான் இக்னோர் பண்ணிட்டேன், ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். என்னோட பெயினை நான் அக்செப்ட் பண்ணாததுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னை நான் புரிஞ்சுக்காம விட்டதுக்கு நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட டியர்ஸை நான் தடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நானா இல்லாமல் வேற யாரோ மாதிரி வாழ்ந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த உணர்ச்சிகளை இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. இந்த ஹீலிங் மொமெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. நான் இன்னும் நல்லா நின்று ஃபைட் பண்ண போகிறேன் என் லைஃப்பில், என்னோட ஹர்ட் எல்லாம் வெளியேற்றிட்டு. தேங்க்யூ. ஐ லவ் மை செல்ஃப். என்னோட செல்ஃபை நான் இப்போது அக்செப்ட் பண்ணுறேன். என்னோட இமோஷன்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ லவ் யூ மை டியர். உங்களோட பேரை சொல்லிக்கோங்க. நான் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் I'm enough. I love myself. Take deep breath once again. இந்த ஃபீலிங்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பாடியில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறது தப்பு கிடையாது, அது ஸ்ட்ரென்த். நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கிறது தான் தப்பு. நீங்கள் ஹீல் ஆகிறது தான் உண்மையான பவர். இப்போ இருந்து உங்களோட இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொன்ன அந்த ஹீலிங் ப்ராசஸை ஒரு 21 days ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமோஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹீலிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இமோஷனுக்குள்ளே சப்ரஸ் ஆகிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 3 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.